இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 16ஆம் தேதி புனித கார்மல் அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இந்த கார்மல் அன்னையினுடைய பக்தியானது பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடங்கியது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இறைவாக்கினர் எலியா பாகால் போலி இறைவாக்கினர்களை அவர் தோற்கடித்த பிறகு அவர்களை அழித்தொழித்து விட்டு கார்மேல் மலையில தன்னுடைய சீடர்களோடு சென்ற ஒரு பழமையான வரலாற்றை கொண்டதுதான் புனித கார்மேல் அன்னையினுடைய இந்த பக்தி முயற்சி என்பது. அந்த கார்மேல் மலையில வாழ்ந்த இறைவாக்கினர் எலியா மற்றும் அவர்களுடைய சீடர்களுடைய வழி தோன்றல்கள் தான் பிற்காலத்துல முகமதியர்களுடைய படையெடுப்பின் போது இங்கிலாந்து தேசத்திற்கு வந்ததாகவும், இங்கிலாந்து தேசத்துல கிபி 1251 ஆண்டு இந்த கார்மல் சபை துறவிகளுடைய தலைவராக இருந்த புனித சைமன் ஸ்டாக் என்பவர் அன்னை மரியாள் முன்னிலையில ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சியில தோன்றி, இப்பொழுது நாம் அணிந்திருக்கிற அன்னை மரியாளுடைய அந்த உத்திரியத்தை அவர் ஒரு மேலாடையாக அவருக்கு கொடுக்கிறார். அதை அணிபவர்களுக்கு அன்னை மரியாளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும், அதே நேரத்துல நித்திய மரணத்திலிருந்து அவர்களுக்கான பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்கிற உத்தரவாதத்தை அளித்ததாகவும், அதற்கு பிறகுதான் இந்த உத்திரியத்தை அணிகிற ஒரு வழக்கம் என்பது கார்மல் சபை துறவிகளிடமிருந்து பொதுமக்கள் அனைவரிடத்திலும் சென்றடைந்தது. பல திருத்தந்தையர்கள் இந்த உத்திரியத்தை அணிவதால் கிடைக்கிற பேறுபலன்களை நமக்காக அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதும் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, பல குடும்பங்களில் இன்றைக்கும் அன்னை மரியாளுடைய அந்த உத்திரியத்தை அணிகிற அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. எதற்காக அணிகிறோம் என்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழா. அன்னை மரியாள் 1251 ஆண்டிலிருந்து 2025 வரையில அந்த உத்திரியத்தை அணிபவர்களுக்கு வழிகாட்டுதலை தருகிறார். இந்த மண்ணுலகளை பாவத்தை விலக்கி எப்படி புண்ணியத்துல இறைவனுடைய வார்த்தையின்படி, இறைவனுடைய சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை இத்தனை ஆண்டுகளாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களை சகல ஆபத்துகளிலிருந்தும் அன்னை மரியாள் காத்து வருகிறாள். மூன்றாவதாக மிக முக்கியமானது, நித்திய மரணத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு. நித்திய மரணம் என்றால், அப்படி என்றால் நம்ம சாகாமல் இருப்பதற்கு அன்னை மரியாள் வரம் கொடுப்பாளோ அப்படி எனக்கு ஒரு கேள்வி எழலாம். அன்பு மிக்கவர்களே, மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்கும் இந்த மண்ணுலக வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட திருப்பயணம். பிறந்த அனைவருமே ஒரு நாள் நாம் இறைவனடி சேர வேண்டும். இந்த மண்ணுலக வாழ்க்கையில அகால மரணங்கள், சாவான பாவத்தில் இருக்கிற நேரத்துல ஏற்படுகிற மரணங்கள், நித்தியத்திற்கும் நம்மை நரகத்துல தள்ளுகிற அந்த ஒரு துன்பகரமான வேலைகளில் இருந்துதான் அன்னை மரியாளுடைய அடைக்கலம், அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நன்மரணத்தின் வாயிலாக அதே நேரத்துல நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தோடு இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு வாக்கியத்தை அன்னை மரியாள் அந்த ஒரு வாய்ப்பை பெற்று தருவாள் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம். பல புதுமைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பலருடைய சாட்சியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த புனித சைமன் ஸ்டாக் அவர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த அன்னை மரியாளுடைய அந்த உத்திரியத்தை அணிந்து சகல ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பை பெற்றிடவும், நித்திய மரணத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றிடவும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலும் நமக்கு நிரம்ப கிடைத்திடவும் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை உயர்த்தி பேசுகிற, குழந்தைகளுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளை ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் இவற்றையெல்லாம் மறைத்து இறைவன் குழந்தைகளுக்கும் குழந்தை உள்ளத்தாருக்கும் வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வைத்தான் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை குழந்தைகளைப் போல மாசு மறுவற்றவர்களாகவும், குழந்தைகளைப் போல நம்பிக்கை உடையவர்களாகவும், குழந்தைகளைப் போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இந்த மண்ணுலகளை வாழ்ந்து இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.